ஹலோ, பக்கம் சில பேருக்கு வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நீங்களும் நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க தெரியும். ஏன்னா நீங்களும் நல்லா தான் இருக்கிறதுக்கு நாங்க வர முடியும். அப்புறம் கடவுளே, அப்புறம் சொல்லுங்க. 2024 முதல் நாடகமே வா. சூப்பர். முதல் நாடகமே வான்னா என்ன? இல்லைங்க, நீங்க எல்லாம் செஞ்சாலும் சரி. நான் அப்பயே சொல்லியிருக்கேன், உன் புருஷனோட நீ நாடகத்துக்கு போடாதீங்கன்னு. கேட்க மாட்டேன். யார் உன் புருஷன்? நினைக்கிறேன் பாருங்க, தலையெழுத்து இங்க சரி. அப்போ கூலிச்சாமி வாழ்க்கை என்னாச்சு? கூலிச்சாமியா? கூலிச்சாமியால கேட்டு பாருங்க, அப்புறம் தெரியும். ஏன் அருவாளோட வச்சிருக்கீங்க? சரி, அப்புறமா நல்லா இருக்கீங்க? அப்புறம் அண்ணா, ஆனா 2024 நீ அண்ணன் எந்த பிள்ளைக்குமே மாமாட்டி போயிட மாட்டேனே. ஆமா, இருந்து போன ஆள் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கிறேன். என்னன்னு காத்ததாலும் போதுனே உடம்புல. சரி, அப்புறம் பனி நேரத்துக்கு ஆளுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் பாருங்க. ஒரு மாதிரி புரு கிடக்கும் போல இருக்கு. ஆனா நீ போன் போட்டு அடங்கல பாரு. அப்புறம் அங்க உன்னை ஒழுங்கா சோத்தாக்கி வச்சுட்டு வீட்டுல இருக்க சொன்னா நீ வந்துடுற. புழுன்னு ரொம்ப வாய்ச்சி நீ கிளிக்கிற மாதிரி வந்துடுற வேற. சரி, சரி, போலாம் படிங்க. நல்லா இருக்கீங்களா? இந்த யூடியூப் சேனலுக்கு அனைவருக்கும் நன்றி. ஆமா, கொஞ்சம் ஜூம் பண்ணி போடுங்க. என்னைய அந்த ஆளையும் போட்டீங்கன்னா தான் அங்கிருந்து இன்னொரு ஆள் அருவாத்திட்டு வர சரியா இருக்கு. போல அப்படிங்களா? ரொட்டிலதான் இடிலி தோயில என்னப்பா நீங்க எனக்கு எப்பயுமே மச்சாங்க. அந்த ஆள் உங்களை கை விட்டுறாரு. வருஷத்துல முதல் நாடகம் 2024 ஆச்சு. நான் நல்லபடியா நாடகம் ஆடணும்னா சொட்ட மாட்டேன், பறக்க மாட்டேன் தலையா. நீ 25 வந்தாலும் உனக்கு குண்டி இருக்காது. ஏன்னா குண்டில ஆளோட வருஷத்துக்கு புடுப்புடு தானே இருக்கு நாடகம். ஒழுக்கம் வாசிடா ஒண்ணு இவ்வளவு சவட்டன என்ன யாரு ஆசிரியர் இல்ல அங்க பாத்து உறறே அவர்தாமா நடுவுல உனக்கு எடுக்கறத அங்க பாத்து உறறே. ஏய், உங்க புருஷன் முன்னாடி சென்னையில எங்களை இழுக்காதீங்க. ஆமா, ரோட்டில தான் அங்கிருந்து இங்க இருந்து நீ தகட்டி போடுவ. நீ மல்லிகைப்பூ தோட்டத்தை வித்து கூட திருந்தல.
சரி அது நம்ம மாதிரி ஏர்போர்ட்டுக்கு 10 வெளில எடுத்துட்டாங்க. ஏர்போர்ட்டுக்கு ஆமா. ஏர்போர்ட்டுக்கு நீ கொடுத்த பொம்பளை கேள்வி வச்சு இப்படி மூக்காட்டு நிக்கிறிய போய் முட்டம்ட ஒரு யாப்பாங்க. சரி மச்சான் என்னவா? கொஞ்சம் இழுத்து செய்வீங்களா? இழுத்து கொஞ்சம் செய்யுங்க பாருங்க நீங்க. உங்க வாயினால. வாய் நாரவா? ஐயோ உங்க வாயினால. சரி. நீங்க பாடுவீங்களா? சரி. நாங்க ஆடுவோமா? ஆடுங்க. நாளைக்கு பாடுவீங்களா? அதான் தெரியும் உங்க லட்சம் என்ன மாதிரி. எனக்கு எதுக்குமா? செய்யற தொழில செம்மையா செய்யணும் அவ்வளவுதான். பாடுங்க பாடுங்க. கட்ட வண்டி கட்ட வண்டி கட்ட வண்டி கலந்த வண்டி ஆகா பறந்த வண்டி ஆகா காத்து ஆகன வண்டி ஓட்ட வண்டி ஓட்டுறமா போய் மாட்டிக்கிட்டா கட்ட வண்டி ஆவே ஆவே பட்டரி பட்டரே மாப்பிள்ள இன்னொரு கொட்டர் கொண்டாடா அப்படியே தா 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 தெரியுது. அடி எங்கும் புகழ் விதங்கே இன்பமாக நான் உணர்க எங்கும் புகழ் விதங்கே இன்பமாக நான் உணர்க அன்னையான சுந்தரியே ஞான தங்கமே மகனுக்கு போய் இரத்தின மேலங்கமே போதும் மச்சான். ஏன்னா அவன் இந்த மாட்டுல ஒரு ஆட்டு போடுவாங்கல்ல, உட்கார்ந்து நான் உட்காந்து வரேன். உங்கள ஒரு ஆளை உட்கார வச்சு ஆட விடுறீங்களா? ஆட சொல்லுங்க. ஏ என் கூட ஆட உனக்கு பையன் புடிச்ச முகல கட்ட நீ பேசுற புடிச்ச முகல கட்டே பாரு. பொண்டாட்டிட்டு அந்த பையன் வேணுங்க அவனுக்கு. பாட்டா குறங்க மாட்டேன். உனக்கு பிள்ளைய சோத்துல அனுப்பி சோத்த போட்டுவிட்டு வீட்டில் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா வந்துட்டு புடு புடுன்னு ஆட்டிக்கிட்டு. ஆமா நீ வண்டியில விழுந்து உனக்கு அழலையா? சரி இப்போ நீங்களாம் வேணாம். நீங்களாம் இந்த சாமான் வச்சிருக்கீங்க. எனக்கு சின்ன சாமான் தான் பிடிக்கும். ஏன் ஏன் அவ்வளோ சாமான் வச்சுருக்கீங்க? எப்படியே என் கூட வந்து ஆடுறீங்க? அவரு பொருள் சின்னதாக வச்சுருக்காரு. அவரு என் கூட உட்காந்து ஆடுறாரு. உட்காந்து ஆடலாமா? ஆடலாமா? உட்காந்து ஆடலாமா? போட்டு வச்சுக்கோமா. இப்ப நீங்க தான் புரிஞ்ச மாட்டாங்க. என்ன சண்டை உட்காந்து ஆட வேண்டானே. உட்காந்து தகச்சு போற மாதிரியே பேசுவா பாரு. என்ன பண்றாங்க? சங்கத்துல போட்டோ மாட்டிடலாம்.
30,000 என் காசு சேர்த்து 30,000 நீ கட்டிடுறியா? ஆமா 1 லட்சமா இருக்கட்டும். காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்தே காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்தே கேட்டு வாங்க போனாள் இந்த கிண்டியல் நான் கூட என்னவோ பாடணும்னு நினைச்சேன். கண்டியா ஆளு மூஞ்சி முகம் கிடையாது பாரு. என்னைய பாரு இதே மாதிரி ஆடிட்டு வந்து பொம்பளை பிள்ளை இல்லையா? நான் கிள்ளி கண்ணு என்ன அது கழுத்துல வந்த மாலைய கலா பாசிய கலா யார் அத்துக்கிட்டு போயிட்டாங்களா அட பாவி பையனே திருடிட்டு போனவங்களுக்கு தெரியாது இது மீசோ பிளிப்கார்ட்ல ஆர்டர் போட்டு வாங்குனதுன்னு தெரியாம அத்து, இதெல்லாம் புடுங்குறது யாருன்ற? யாரு இங்க நிக்கிற தாளபாசில பூடுசாமிதாயா? புடுங்க, புடுங்கவா? தாளபாசியா என்னதான் அத்துட்டாரு? என்னதான் அத்துட்டாரு மொத்தமா சொன்னாங்க உனக்குள்ளாச்சும் பாசி மாலைய அத்துட்டு போயிட்டாங்க என் கண்ணு முன்னாடியே ஒருத்தர் இன்னைக்கு ஏமாத்தி விட்டாயா இல்லையா என்ன பண்ணா? காலையில பழனியில சரி சாமி கருங்காலி மாலை 2000 ரூபாய் சரி. போட்டா உடம்புக்கு நல்லது கருங்காலி மாலையை வாங்கி போடுங்க அப்படின்னா ஆ. கருங்காலி மாலை நினைச்சு வாங்கி போடுறேன் என்னாச்சு? அது கருங்காலி மாலையில அப்புறம்? ஆட்டு புழுக்கைய ஒண்ணா போட்டு என் கழுத்துல மாட்டி விட்டு 2000 ஆட்டையை போட்டு அதை போட்டாங்களா உனக்கு 2000 கருங்காலி மலை எப்படி இருக்குன்னு தெரியாதா? தண்ணிக்குள்ள போட்டு மிதந்துச்சுன்னு வச்சுக்கவேன். அது கருங்காலி மலை இல்லையா? ஏய். தண்ணிக்குள்ள போட்டு உள்ள போனதையா கருங்காலி மலை. இது கூட தெரியாம நீ இப்ப கருங்காலி மலை வாங்கி போட்டு ஏய், மணி. தங்கச்சி தண்ணிய போட்டு மிதந்தா ஏய் தங்கச்சி உனக்கு கருங்காலி மேல தெரியும் ஏன் கேளு ஏன் சாமியாருடன் தொடர்பு ஏன் சாமியார் உண்மையிலே உண்மை நான் உண்மையை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். சத்தியமா எனக்கு ஏகப்பட்ட சாமியார் தெரியும். தெரியுமா ஆமா இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கேளு. யாரு என்னை அப்பப்போ கூட்டு கொண்டு போய் விடுறதே எங்க அண்ணன் செல்வராசியா. ஆத்தாடியே இப்படி குடும்ப பிரச்சனை எல்லாம் சொல்லாதீங்கப்பா இது உனக்கு தேவையா? நான் சீசன் பாதையிலேயே உன்னை விட்டு புட்டு விட்டு போனேன். ஆனா என் கமிஷனை தராம நீ பூரா கொண்டு போயிட்டியே தங்கச்சி கமிஷன் கூட்டு கொண்டு போய் 100 ரூபாய்க்கு ஒரு தோசை இட்லி கொண்டு போய் விட்டுட்டு எங்கடி கமிஷன் இல்ல அவரு நல்லடா அவரு எங்க அண்ணன். நீ என் தங்கச்சியா ஆமா. அவர் கமிஷன் ஆமா வாங்க போறியா ஆமா அவர்தான் என் புரோக்கர். ஏன் மணி அந்த 10 பேர் வந்தாங்களே அவர்கிட்ட காசை கொடுத்துடுறா கொடுத்து விட்டுறேன் 10 ரூபாய் சென்னை வச்ச போறியா? நீங்க கோயில் வச்சு கும்பாபிஷேகம் பண்ண போறீங்களா அப்புறம் ஆமா இல்லைங்க இல்லையா நான் கும்பாபிஷேகம் வச்சேன். உங்களுக்கு ஒரு பத்திரிக்கை வைக்கிறேன். கொண்டு வந்து என் கும்பத்துல கொஞ்சம் தண்ணி ஊத்தி மட்டும் போங்க. சிச்சி யாருமா நீ வேற ஏப்பா இப்பெல்லாம் தண்ணி ஊத்துற ஊத்துறது தண்ணி இல்லையாக்கா? வேற மாடல்மா ஆ. கீழே சுவிட்ச போட்டு பைப்பை பிடிச்சோம்னா தள்ளு அது வாட்டுக்கு அடிச்சிட்டு போக போகுது எதுக்கு மெனக்கட்டு ஏறி ஒருத்தன் தண்ணியில ஊத்தி அவன் அங்கே இருந்து கீழே விழுந்து ஐயோ, குடத்துல கொண்டு போய் ஊத்துறவியா? இது பைப்பை பிடிச்சு அடிக்க கூடாதியா? ஏமா இல்லையா? அவ்வளவு தூரம் அடிக்க பைப்பு முதல்ல எட்டுமாயா? நீ வேற அவன் 5 வாட்ஸ் பவர் 20 வாட்ஸ் பவர் போட்டு 1000 வாட்ஸ் 2000 வாட்ஸ் போட்டு நீ வந்துருச்சு கோயில் கோயிலா போய் யாரோ உனக்கு மொட்டை அடிச்சு மண்டையில உனக்கு எது சரிப்பட்டு வரலன்னு நினைக்கிறேன். எனக்கு மொட்டை நீ அடிச்சதா? வெயில் பழனியை பத்தின ஒரு மாதிரி ஆயிட்ட. ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா பகவான் இறைவனை எப்போ நினைச்சிருக்கலாம் தண்ணி அடிக்கிற வேலையே இல்ல 2 மாசம் பேசாம ஜாலியா பாட்டுக்கு அமைதியா இருக்கலாம் மொட்டை அடிச்சிட்டு இருந்தோம்னா ஆனா உன்னோட இப்பதான் தெரியுது. ஆ. நீ ரொம்ப நாளா சாமியார கிடந்து இந்த உழவுக்கு அலையிற போல இருக்க நீ. சீ. நானா கிடைச்ச உனக்கு என் கண்டற வழி? ஏய், நிறுத்தியா? நீ கிட்ட யாரை பாத்து பார்த்து பாரு. கண்டால வலி? பாத்து பாரு. ஏய், ஏய், நிறுத்தியா? உன் தங்கச்சியை கண்டால வலி கேட்கறான். ஏய், அவசரம் இல்லை. யாரை பார்த்து கண்டால வலி கேட்கறான்? ஏய், செல்வராஜ், உன் மண்டையை முழுசா கேட்கறியா? என்ன வார்த்தை நீ பேச வருமா நீ கேட்டதை நான் பண்ணல உன் தங்கச்சி என்னை கேட்கறா நீ அமைதியா உன் தங்கச்சி கேட்கறான் ஆனா டேஸ்டே இல்லப்பா நீ ஒழுங்கா உட்கார்றா. தேங்காய் கொண்டு முண்டை வந்துட்ட. பொண்டாட்டி இது பண்ணி விட்டு இங்க பாத்துருக்கேன். அடுத்த பொண்டாட்டி பிடிச்சி கட்டி பிடிச்சி முத்த கொடுத்துருக்கேன். நீ பார்த்து இழுச்சு கிடக்க. இழுச்சு வைப்பாயில. அவர்தான் புரிஞ்சலா அவன்தாங்க என் புருஷன். பக்காளி ஏங்க, நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். அவன் பார்த்து சும்மா தான் கிடப்பேன். அப்படியா உன்னை கட்டியே பார்த்துட்டு சும்மாதாம்மா என்ன செய்யறது? இருக்கிறேன் ஒரே ஒரு பாக்கியம். என் புருஷன் சொன்னா நான் சொன்ன மட்டும் தட்டுப்பட மாட்டேன். அவன் செத்தா நீ சந்தோஷமா இருக்கல. அவன் எப்ப சாவன கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன். சீ நீ மட்டும் அப்படி சொல்லாதம்மா ஏங்க புருஷன் சாவே நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்றேன் வச்சுக்க பொண்டாட்டி கிடையாது ஏன் வேலைக்காரியா தான் நீ இருக்கு வாயா அந்த ஆளு வந்தலால இருந்து ஆடவுல தான் அடிக்கிறாரு. இங்க ஒரு படப்பு இல்ல. வேலைக்காரிக்கு வீட்டுக்காரிக்கு என்ன வித்தியாசம் வேலைக்காரருக்கு வீட்டு நக்கல.
ஒண்ணு இங்கே பேசு இல்ல அவங்கள்ட்ட போயிருல சரிங்க. என் பக்கம் பேசிட்டு இருக்கேன் உன் பக்கம் தான் பேசிருக்கேன். உங்களோட சேர்ந்து நானும் அவங்க பக்கமே பேச வேண்டியதா இருக்கு. ஏய் அவங்க என்ன நினைக்கக்கூடாது ராஜாவளே உங்களை கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. முதல்ல வாயில இருக்க லிப்டிக்க முதல்ல அலையா. உன் பொண்டாட்டி காலையில போனா உனக்கு அப்புறம் சோறு ஊத்தாம போயிடும். ஏன் லிப்டிக்மா? அது ஏன் லிப்டிக்கியா? சும்மா மீசைக்கு மேல ஒட்டிருக்கியா? அது வீட்டுக்காரிக்கு வேலைக்காரிக்கு என்ன? வீட்டுக்காரிக்கு வேலைக்காரிக்கு என்ன வித்தியாசம்? பொம்பளை பிள்ளை தானே. ஆமா. நீ சொல்லு வீட்டுக்காரிக்கு வேலைக்காரிக்கு என்ன வித்தியாசம்? வீட்டுக்காரிக்கு வேலைக்காரிக்கு வேலைக்காரினா வீட்டு வேலையை செய்வா. வீட்டுக்காரினா சமையல் செஞ்சுட்டு வீட்டுல கம்பு இருப்பா. நீ எல்லாம் பொம்பளை என்னங்க வீட்டுக்காரிக்கு வேலைக்காரிக்கு என்னமா வித்தியாசம் கேட்டு அதுவே சொல்ல தெரியல. இதுல வந்து வாயடிக்கிற அவர் என் புரிச்சேன் இவன் என்ன எப்படி பண்ணிவிட்டாங்க, அவன் அப்படி பண்ணிவிட்டாங்க, அதை பிடிச்சி விட்டாங்க, இங்க இதை பிடிச்சி விட்டாங்க. ஏமா ஒரு பொம்பளைக்கு வீட்டுக்காரிக்கு வேலைக்காரிக்கு என்ன வித்தியாசம் தெரியாது? வீட்டுக்காரிக்கு வேலைக்காரிக்கு ஒண்ணும் தெரியாது. வீட்டுக்காரிக்கு வேலைக்காரிக்கு ஒரே வித்தியாசம் தான். என்ன வித்தியாசம்? துணியை துவைச்சா வேலைக்காரி, புருஷனை துவைச்சா அவன் வீட்டுக்காரி. சரி சாட்டா முடிச்சிட்டு போயிட்டே இருப்பியா? அதோட வீட்டுக்காரருக்கு வேலைக்காரருக்கு வித்தியாசம். நல்ல புருஷனுக்கு கள்ள புருஷனுக்கு வித்தியாசம் தெரியுமா? நல்ல புருஷனை எப்படி கூப்பிடுவீங்க, கள்ள புருஷனை எப்படி கூப்பிடுவீங்க சொல்லுங்க. புருஷன் வேலைக்கு போறாரு, நல்ல பொண்டாட்டி கள்ள பொண்டாட்டி, நல்ல புருஷன் கள்ள புருஷன். இதுக்கு அர்த்தம் சொல்றேன். இப்ப எங்க வீட்டுக்காரு நீங்க இருக்கால எழுச்ச வைப்பியாவே வேலைக்கு போறேன். ஏ போட சரி இவனுக்கு என்ன செய்யறது? சரி என்ன செய்யறது? சீசன் இல்லாத சமயத்துல மாட்டிக்கிட்டேன். ஆள் ரோடு வாசிக்க வேலை இல்லை. இப்ப வேலைக்கு போய் தானே அவனு ஏதோ ஒரு வேலைக்கு போறான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன செய்வேன் பாத்தீங்கன்னா சோறு கட்டி அனுப்புவேன் பையில, மனைய வர்றது கூட வச்சு அனுப்புவேன். அப்புறம் நைட்ல வரதுக்கு இருட்டில் மூதவிக்கு கண்ணு தெரியாது, அதனால பாத்தீங்கன்னா லைட் வச்சு அனுப்பிச்சு விடுவேன். இதெல்லாம் பண்ணி தண்ணியே பாத்தீங்கன்னா 4 லிட்டர் 5 லிட்டர் உள்ள வச்சு அனுப்பிச்சு கொடுத்து விடுவேன். இப்ப பாதில பரவாயில்ல, ஏங்க போயிட்டு வாங்க, நீங்க போயிட்டு வாங்க, நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னா அது நல்ல புருஷன். போயிட்டு வாங்கன்னா புருஷன் ஏங்க போயிட்டாரு வாங்க, அவர்தான் கள்ள புருஷன். புருஷனுக்கு கள்ள புருஷனுக்கு அதான் வித்தியாசம். ஆமா அப்ப அறிவா பேசுறீங்களே, என்ன சாப்பிடுற? ஒன்னதான் சாப்பிட்டாங்க என்ன சாப்பிடுறப்பா? உள்ள தூக்கி போடு. ஆனா முன்ன விட இப்போ ரொம்ப உடம்பு ஏறி விட்டுமா? உடம்பு ஏறிச்சு நல்லா ஓட் சாப்பிடுற போல. என்ன என்ன அப்படி பேசிக்கிறீங்க பொம்பளை பிள்ளை? ஓட்ஸ்ரா ஓட்ஸா ஹெல்த். இல்லையா நான் ஓட்ஸ் சாப்பிடுறேன்னா என் உடம்பு இலக்க சாப்பிடுறேன். உடம்பு இலக்க ஓட்ஸ் சாப்பிடக்கூடாதுப்பா. வீட்டுல வேலை பார்க்கணும். வீட்டுல வேலை பார்த்தா உடம்பு இளையவரு. அதை விட்டு வேலை பார்க்காம நீ பாருங்க ஊர்ல நாடத்துக்கு பண்ணி எப்படி உடம்பு வரையும்? என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க, உடம்பு இலக்க மாட்டேன். என்ன பண்ணணும்? ஏதாவது வேலை பார்க்கணுமா? அந்த எந்த வேலை பார்த்தாலும் நல்ல வேலையா இருக்கணும். ஆமா இங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? நீங்க சொன்னதான் செய்யணும். என்ன வேலை? வியாபாரம் பாக்குறியா? என்ன வியாபாரம்? நீங்க தான் உடம்பு குறையிட்டு இருக்கீங்கல்ல. ஆமா. யார்கிட்ட சொல்லிட்டா? சொல்லு பாப்பா. சப்போட்டா. என்னது? சப்போட்டா. இப்பதான் ஒருத்தன் கேட்டாங்க அறையில. எப்படி? திண்டுக்கல்ல நல்லா தூங்கிட்டு இருக்கல பிடிச்சிட்டு சார் 5 ரூபாய்க்கு சப்போட்டா, 5 ரூபாய்க்கு சப்போட்டா, 5 ரூபாய்க்கு சப்போட்டா. டேய் மாலை போட்டு ஒரு மாசமே விரதத்துல வந்தவளை பிடிச்சி 5 ரூபாய்க்கு சப்போட்டா, 5 ரூபாய்க்கு சப்போட்டான்னு பழனி. என்ன சொல்ல வரீங்க நீங்க? 5 ரூபாய்க்கு சப்போட்டாமா? சப்போட்டா கிலோ 20 ரூபாயா? போற வண்டியை நிப்பாட்டி படுத்து தூக்குற சன்னல தட்டி எழுப்புற. 5 ரூபாய்க்கு சப்போட்டா, 5 ரூபாய்க்கு சப்போட்டா. டேய் போறாக்கிட்டு 5 ரூபாய்க்கு சப்போட்டா, 5 ரூபாய்க்கு சப்போட்டான்னு மொட்டை எடுத்து பழனியில இருந்து வரவன கரெக்டா கண்டுபிடிச்சு விடலாம் பாத்துக்க. அப்படியே என்ன பண்ற இதெல்லாம் வீதி இருக்கு. சரி யார்கிட்ட சொல்றேன்? சொல்லு பாப்பா. என்ன பழம் இது? ஜக்கா சவந்த பழம். ஏதாவது போடுமா? எதுவும் போடாம இருக்க ரொம்ப முழுக்க எதுவும் போடாம இருக்கு. என்ன பேசணும் மோசனும் தெரியல. மோசன் போற இடமும் முழுமுழுன்னு எங்களுக்கு பிடிக்கும். மோசன் மோசன் பேசன் பேசன் யாருன்னு தெரியுமா? தெரியாதம்மா உனக்கு? நான் தெரியாது. சபாநாயகர் பாத்தியா? சபாநாயகர் பாத்தியாமா? சபாநாயகர் பாத்தியா? பார்த்தது இல்லையா? பார்த்தல அப்பதான் அந்த படத்தோட டைரக்டர் வேண்டாமா? டைரக்டர் நக்கிறவங்களா? ஏமா எவ்வளவு மரியாதையா சொல்லிருக்கேன். டைரக்டர் நக்கிறவங்களா?
ஞாபகத்துல அப்படிதான் நக்கிட்டு இருப்பியாமா? ஏமா ஊர்ல என்ன பண்ண நினைக்க மாட்டாங்க, நீ பாட்டுக்கு வந்து நக்கரை தயவு செய்து தப்பா தவிர வாயில வந்துச்சுன்னா நீங்க மன்னிச்சுக்கங்க. வாயில நான் ஒரு வார்த்தை ஏதாவது பேசுறேன். வாயில நுழையலங்க. ஏன் இல்லையா? நீங்க இப்ப வந்திருக்கீங்க, எங்க ஊரை தேடி வந்திருக்கீங்க, எங்க தேடி வந்திருக்கீங்க. ஆனா உங்களுக்கு நான் மரியாதை செய்யவா போகணும். நீ இறுதி மரியாதை செஞ்சாலும் செஞ்சிருவேன். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஏமா வேற ஒண்ணும் இல்லம்மா, எல்லா படமும் எடுத்தாச்சு. இப்ப சிங்கம் படம் வந்து தெரியுமா? ஆமா ஆமா, சிங்கம் 2 தானங்க. 2 3 வந்துருச்சு. இதையே வந்துருச்சா? சிங்கம் 4 பை எடுக்க போறேன். பையவா? யார் பை எடுக்க போறீங்க? ஐயோ எனக்கு இருக்க ஒரு கட்ட பை எடுத்துறாதீங்க. கற்பப்பை எடுத்தா ஹேரி பை வச்சுக்கலாம். நம்ம கற்பப்பை வச்சு சங்கடம் பண்ணி எடுக்கிறேன். அந்த படத்துல நடிக்கிறதுக்கு ஆள் தேடிக்கிட்டு இருந்தல்ல, அந்த நடிப்பு திறமைக்கான ஒரு ஆள் ரெடியா இருக்கிறாருயா. யாரு? யாரு கேளு. எனக்கு தகுந்தாப்புல ஒரு நல்ல சூப்பர் ஹீரோ போடுங்க. கண்ணை மூடு. ஏங்க வாழ்க்கையில இப்படி தான். ஆனா கண்ணை மூடுமா, உனக்கு ஏத்த அதான் நான் நடிக்க ஆசைப்பட்டல. கண்ணை இருக்கு மூடு. பாத்துக்கியா? சார் நீ தான் கதாநாயகன். உன்னை நான் படத்துல போடலாம் முடிவு போயிட்டேன். ஆனா நான் பேசுற டயலாக்லாம் நீ பேசிட்டேன்னு வச்சுக்க, நீ தான் அந்த பிள்ளையோட கதாநாயகன். சிவகாமி, உன் மூஞ்சிக்கு அவர் தான் பொருத்தமா இருக்கு. முகர கடையில கண்ணால பாடுறா எடுபட்ட பையல. அவரு உன் புருஷனே உனக்கு விட்டு கொடுக்குற, நீ ஏன் கவலைப்படுற? சும்மாடா, இந்த மாதிரி ஒரு பொட்டாடி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கா. மாமா மாமா கதாநாயகன் மாமா, நான் மட்டுமா புருஷன்? 4 பேரும் 2024 நான் என்ன செய்றேன், டைவர்ஸ் வாங்குறேன் உங்ககிட்ட இருந்து. எப்பா நீ டைவர்ஸ் வாங்குறான் சரி, டைவர்ஸ் வாங்குறான் சரி. ஆனா உனக்கு 60 விட்டு உறுதியாயி போச்சு பாத்துக்க. நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லிரு, புரியுதா? நான் பேசுற மாதிரி நீ பேசிட்டேன்னு வச்சுக்க, நீ தான் உனக்கு அப்ப தலவாளை எல்லாம் போட்டுருவேன். போடுங்க. நல்லா வேகமா நடந்து வந்து என்ன சொல்ற? நான் பேசுற மாதிரியே பேசுறேன். பேசுறா நீ தான் நம்ம படத்தோட கதாநாயகன். ஹலோ ஹலோ. நல்லா உரைச்சுக்கிட்டு அப்படியும் டெம்பரா வச்சிருக்க. சிங்கத்தை போட்டோல பார்த்திருப்ப, டிவியில பார்த்திருப்ப, காட்டுல பார்த்திருப்ப, வெறுத்தலமா வேட்டையாடி பார்த்திருக்கியா? ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட். சிங்கத்தை காட்டுல பார்த்திருப்ப, புலியை வீட்டுல பார்த்திருப்ப. புலி காட்டுல பார்த்திருப்ப, புலி வீட்டுல. சிங்கம். சிங்கத்தை காட்டுல பார்த்திருப்ப, புலிய வீட்டுல பார்த்திருப்ப. வளர்க்கணும்ப்பா. புலி இல்லையா? நடந்து வாயா. சிங்கத்தை காட்டுல பார்த்திருப்ப, புளிய ஏமா ஒண்ணு அவரை பேச விடு, இல்லாட்டி ஒரு வாரமா நில்லுமா. ஃபர்ஸ்ட் இந்த வேலை கூட வராது. நான் சொன்ன மாதிரி ஒரு சாமி, 2 சாமி, 3 சாமி, 4 சாமி, 5 சாமி, 6 சாமி. டெப்டி கமிஷனர் போலீஸ் திருநெல்வேலி. நீ சொல்லிட்டு போயா. 1 சாமி, 2 சாமி, 3 சாமி, 4 சாமி. நான் தான்டா கூலிச்சாமி. நீ கூலிச்சாமி சரியா? கடைசியா ஒரு இங்கிலீஷ் வார்த்தை சொல்லுங்க. டெப்டி கமிஷனர் போலீஸ் திருநெல்வேலி சொல்லு. சிட்டி திருநெல்வேலி. இது விளக்குற மாதிரி தெரியல. நீ நிப்பாட்டு. நீ போ, உன்னை நான் கூப்பிடுறப்ப நீ வா. நெக்ஸ்ட் ரவுண்ட் நீ வாமா கதாநாயகி. இப்போ உனக்கு ஒரு செக்கப். நான் ஆடுற மாதிரி ஆடிடுவியா? ஆடுற மாதிரி பாடிடுவியா? ஆடுனா ஆடுவேங்க. ஒத்து வருவியா? ஒத்து வரவையா? இந்த ஆளெல்லாம் போட்டுருக்க பாருங்க.
நீ அந்த பக்கமே பார்க்காத, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீ ஒத்து வர மாட்டே. நீ ஏன் பக்கம் பார்த்தீங்கன்னா தான் ஏன் லைனுக்கு நீ வர முடியும். எங்க உனக்கு கூட இதுக்கு ஒத்து வர மாட்டேன் போல இருக்கே. ஆமா, அப்படி மட்டும் நீ நினைக்காத. ஒத்து வராதது ஒத்து வர வைக்கிறவே தான் ஆம்பளை. ஆமா, என்ன பண்ற இந்த இடத்துல? ஆமா, நீ சிவகாமி யாரு கூப்பிட்டாலும் போயிடும். ஏய் லூசு பையில, மரியாதையா பேசுற உன் பொண்டாட்டிடா. பொண்டாட்டி மரியாதை கொடுறா. விடியறதாடி உனக்கு சோத்துல வஸ்த வைக்கலாம் என்ன பண்ணிக்கிறேன். ஓடி லூசு முட்டை. ஏன் நீதான் புருஷ பொண்டாட்டியை போடக்கூடாது. ரெண்டு பேரும் சண்டை ஓட்டு என்னைய பேச விட மாட்டேங்கிறீங்க. பாடி பொட்ட புள்ள வெளியே நான் தான் வெளியில நிக்கிறேன். எந்த பொம்பளைய கூப்பிடுறாங்க? அங்க இருந்து எந்த பொம்பளைய கூப்பிடுற? வள்ளி பிள்ளைய கூப்பிடுறியா நீ? நீ அண்ணி அண்ணி சொல்லவே தெரியும். நாங்க ஒருத்தர் உனக்கு கூடி வந்திருக்காங்க. அங்க இருக்க பிள்ளைய வெளியில பண்றேன். அந்த போட வேணா. சீச்சி, தப்பா பேசாதம்மா. அந்த பிள்ளை எனக்கு தங்கச்சி வேணுமா? தங்கச்சி? ஆமா. நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உள்ள அத்தாச்சின்னு. உள்ள போனாதாம்மா அத்தாச்சி. ஏய், நீ உள்ள போ சொல்ற. நான் உள்ள போயிட்டேன்னா அத்தாச்சி. வெளியில வந்துருச்சுன்னு வச்சுக்க. இந்த வெளியில வந்து அது வந்துட்டு எனக்கு தங்கச்சி மேடைக்கு. அது கண்ண துறக்கணும் சாமி, அப்படி கைய பிடிக்கணும் சாமி. இது வானம் பார்த்துட்ட பூமி. போடா. இந்தா. அடி மெத்தரா போடவா, ரத்தமே ஓடிவா. உனக்கு இருக்கு. அடி அடிக்கிற சுகம் எனக்கு. வானம் போது கண்ணாடி சரி பிடிக்க. கண்ண துறக்கணும் சாமி. அப்படி கைய பிடிக்கணும் சாமி. ஏ மாமி படிச்சார பாத்து ஆவே போடா போடா இந்தா போடா இந்தா ஆவே. முன்னாடி எல்லாம் கிறுக்கிறுன்னு சுத்து. இப்ப 2 ரவுண்டுக்கே வர மாட்டேங்குது. தங்கச்சி குண்டி ஆட்டத்தை வந்து சிரிக்கிற முகம். அவர் அதை பேசவே இல்லை, அதை பார்க்கவே இல்லைம்மா. நீ ஏமா அவர்கிட்டயே போய் வாங்கித விடுற? எங்க அண்ணன் உனக்கு ஏதோ வாய்ப்பு கொடுத்துருக்குன்னு நினைச்சிருக்கேன். நீ அது அவர்கிட்டயே வாய விடாத, பேசாம இரு. முத்தகல் முத்தகல் முக்குத்தியா. அறிவுத்தையில வாரியே நீ வாரியா. அடி குத்துறேன்னு சொல்லு புட்டு குத்தா. ஏறாதே ஏறாதே. ஏறந்தா நிகழ்ந்தா. ஐ ஐ ஐ ஐ. ஏம்மா, அந்த மாதிரி நினைக்க கூடாதுடா. சாமி போட்டு மாலை வாங்க. ஆனா இருடா, ஏன்டா அந்த பிள்ளைய போட்டு நோண்டிக்கிட்டு இருக்க? உன் கூட பேசி என் கூட பேச மறந்துருதுடா. நானும் பழனி மலைக்கு மாலை போட்டிருந்தேன். அப்புறம் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு மாலை போட்டிருந்தேன். அது என்ன சாமி? காஞ்சிபுரத்துல இருக்கே ஒரு சாமி. காமாட்சி. காஞ்சியிலே காமாட்சி, மதுரையிலே மீனாட்சி. இல்லையா, இந்த சிகப்பு கலர்ல ட்ரெஸ் போட்டு விட்டுருந்தாங்கய்யா. அதுவா? அது மேல்மருவத்தூர். அங்க கூட்டிட்டு போனாங்க, நான் போனதே இல்ல. அது காஞ்சிபுரம் இல்லையா? லூசு முட்டை. காஞ்சிபுரத்துக்கு மேல்வரத்துக்கு மெட்ராஸ் போனது இல்லையா? ஆம்பளையெல்லாம் ஐயப்ப கோயில் போறாண்டு. இந்த பொம்பளை எல்லாம் சேப்பு கலர். ஒரு பஸ் பாக்கி இல்லையா? பஸ் ஃபுல்லா பார்த்துட்டு சேப்புல பாட்டு ஆட்டம் இல்ல. எப்படி பாட்டை காவாலியா மேத்தாவாலியா. ஐயா, நீங்க எல்லாம் தான் போவீங்களா? நாங்க தான் போக மாட்டோம். அம்மா, நீங்க போங்க, வேணாம்னு சொல்லல. ஆம்பளை இந்த மாதிரி ஆடிக்கிட்டு போறாங்க. எந்த ஐயப்பா சார் எங்க ஆடுவாங்க? ஆத்தா அருள் ஆடுறியா? ஆத்தா பஸ்ஸுக்குள்ள ஆட சொல்லுச்சா? சினிமா பாட்டுக்கு ஆத்தா ஆட சொல்லுச்சு. சாமி பாட்ட போட்டுனா நான் பக்தி பரவசமா போறேன். எனக்கு அது பாட்டுக்கு ஏறிட்டு ஆடுவியா? எங்க ஆடினாலும் சரி, எங்க ஆடினாலும் சரி, வாங்க. அடி வாடி கேக்கப்ப போலங்க. ஏய் கப்பக்கிழங்கு
கப்பக்கிழங்கு மச்சான், உன்னை எல்லாம் மச்சான் பெட்டி வச்சுக்க கூப்பிடுறேன் பாரு. ஏம்மா? அதான் என்ன கேக்குறாரு? வாடி என் கப்ப குழந்தைன்றாரு, நீ என்னமோ பாட்டு தெரியாம வாய் டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சுமா. ஏமா இப்ப பாரு சங்கு சிரிப்பாக ஆடி கப்பக்கிழங்கு ஏய் ஏய் யா காலத்தை முக்காத்தே அண்ணாவர அண்டாலே ஐநாவர கோபாலே இது நம்மாலே வேணாண்டா கோபாலே தீர்த்து கட்டு வேறு ஒரே கணக்குதான். அவளே நடக்கிற நடையில வாடி அடி வாடி குல்பி குல்பி மைமா நல்ல மக்களுக்கு இதப்பா படி முடிச்சு மக்கள் கலக்கிறப்பா மணி குடிச்சு இழக்கிறப்பா ஆடி வளர்கிறப்பா அடி என்ன பச்ச மகராசா அடி வச்சுக்கவா முன்ன மட்டும் நின்று கொள்ள சத்தியமானிக்கு புலவு பொருளில்லை கரும்பு சாறு கொண்டி வரவா ஓடு. செங்கரும்பு சாறு கொண்டு வரவா சுத்தம் போல சோரத்தை கதை கூப்பிடுது முத்தமா உன்னால நான் வாரு முத்தமா அரசக்குள்ளே வெத்தலை வெத்தலை கொழுந்து வெத்தலை எடுத்து எடுத்து பாரு என்கிட்ட குளிச்சா மீன் முடிக்காம போக மாட்டேன் உலருக்கு பாவம் ஏனே இவானே ஆசை இருக்கலாம் அது கொஞ்சம் பேராசையா இருக்கக்கூடாது இந்த மாதிரி நேரத்துல பேசாம இருக்கணும் இடிக்காது ஒரு சில பேர் காரை விரட்டுற நாய் மாதிரிங்க கார் ஓடிக்கிட்டே இருக்கு விரட்டி போய் என்னமோ ஓட்ட போற மாதிரி அது ஓடி ஸ்டேரிங்க பிடிச்சிட்டு பிற்பாடு செத்தான உழைச்சோன்னா அதை பிடிச்சி வைக்க முடிய வழி இல்லையே அங்கே டோராய திறக்க முடியாது இப்படி தாக்கிட்டு தான் கிடக்கு நாய் பார்த்துருக்கியா நாய் பொட்டநாயை பார்த்தோன்னே நீ தான் பொட்டநாயை வச்சுக்க நான் சதை நாய் பிக்கப் பண்ணுறதுக்காண்டி நான் வருவேன் எப்படி? ஆ? இந்த நாய் கத்துதே. அது ஏன் கூட வருது சரி, சரி. எலெக்ஷன்னா இப்போ 4 நாய் சுத்தம் தானே ஆமா, தெரியும் ஆமா, ஆமா. இப்போ தொகுதியில் எங்கள் வேட்பாளரை நிற்க வைக்கிறோம்னா சும்மாவா ஆமா, வேட்பாளர் ஜெயிக்காதே போச்சு, ஜெயிக்கலைன்னா? 10 நாய் சுத்தி இருந்தாலே ஆ. நொண்டி நாய்க்கு தான் அந்த நாய் நிக்கி நீ லூசு நொட்டி நாய்க்கு செயல்பாடு கிடையாது இங்க. இந்த காலத்துக்குள்ள இங்க உடஞ்ச காலம் வச்சு வலிக்கிட்டு போயிருவேன் இது கேப்பிடும் பாத்துக்க அந்த நாய் பிடிக்காத நாயா இருந்துச்சுக்க அப்படி அது பிடிக்கிற பிடிச்ச நாய் என்ன பண்ணும்? பிடிக்காத நாய். பிடிச்ச நாய்க்கு எப்படி பண்ணும்? பிடிச்ச நாய் என்ன பண்ணு பிடிச்ச நீ நாய் என்ன கொஞ்ச நாள் நாய் பின்னாடி அழுத மாதிரியே பண்ற? பிடிக்காத ரெடியா இருக்கேன் களத்தில் இறங்கி சொல்றேன் அதான் சிக்னல் அப்படின்னா பிடிச்ச நாய் சரி, சரி. பிடிக்காத நாய்க்கு தான் இங்க வரைக்கும் இங்க போத்துனாவே அது மூடு இல்லைன்னு அர்த்தம் மூடு இல்லாத ஒரு நோட்டி கிட்ட மாதிரி மூடு
புள்ள அது. அந்த இதையும் உத்தரி அது இந்த பெரிய நாயெல்லாம் இருக்கிறப்ப ஆள் உயரமான நாயெல்லாம் இருக்கலையா? இந்த சின்ன நாய் பாரு அது எட்டாது நிறைய இருக்கு. நிறைய சொல்லணும்னா 4 போட்டு நறுக்கு போட போறேன்னு இப்ப உட்காந்து ஓட்டல போட்டு அது மாதிரி அது வெத்தலை வெத்தலை வளர்ந்து வெத்தலை எடுத்து எடுத்து பாரு. அப்படி மேடையில முத்திர வடி அடிக்கல. அப்படி மச்சி மன்னாரவோ மனசுக்குள்ள பேச்சாரு. மச்சி மன்னாரவோ மனசுக்குள்ள பேச்சாரு. அடிவரையாத வண்டியில போவே கொஞ்சமான வீடு. பாத யாத்திரையா போயிட்டு வந்திருக்கீங்க. ஆனா இந்த அளவுக்கு சிரமப்பட்டு ஆடுறது வாழ்த்துக்கள். அருமையான இன்னொரு விஷயம் இது கூட ஆடிடலாம். ரொம்ப நேரம் உட்காந்து பார்த்துட்டு போக ஏன் பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருது. அடிவாடி மச்சினியே அப்போது பார்த்த புள்ள அடியாடையால இப்போது பார்த்த உள்ளே ஆவி பயலே சுனாமியில பூந்த மாதிரி பூந்துடா. ஜப்பான்ல நிலநடுக்க வந்து இப்போது பார்த்த உள்ளே இந்த மாதிரி அவசரப்பட்டு தூக்காதம்மா. ஏய் பொம்பளை பிள்ளை போய் காலை தூக்க சொல்றியே? நீ தூக்குறதுக்கு முன்னாடி பேச வேண்டிய இல்லையா? நீ எல்லாம் புரிச்சேன் முகம் கட்டப்ப இங்க பேச இல்லையா?
இதுக்கு தான் புரிஞ்ச முன்னாடியே போடாதீங்க அவன்கிட்ட பேசி என்கிட்ட பேச முடியும். நீ சோத்த திங்கிறியா சோத்த விட்டு வேற எதுங்க ஊர் கட்டல சோத்த போட்டா போதும் யார்கிட்ட வேணாலும் காலை தூக்க சொல்லி அனுப்பிச்சுடுவேன். என்கிட்ட பேச வேண்டிய டயலாக்லாம் அவன்கிட்ட பேசுடா. ஏய். அவன்கிட்ட பேச வேண்டிய டயலாக்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. நீ மாத்தி பேசுற. இல்லையா லட்சுமணா உன் பொண்டாட்டிட்ட சொல்லி இனிமேல் 2 நாடகம் அது முன்னாடி வந்து விஷத்தை வைக்கவா? வாங்கி. ரசீது போட்டிருக்காங்க 5 மணி வரைக்கும் உனக்கு புடிச்சேன் பொண்டாட்டி ஆமா. அந்த ஆள் எனக்கு ஆயுசு மட்டும் புடிச்சிருந்தேன். யாரு? ஏய், உனக்கு அந்த ஆளுக்கு தலைவலை போடாம நான் போக மாட்டேன். சீ வாமா. நீ நல்லா ஆடுற, நல்லா பாடுற. கொட்டையை பிடிக்காத. வாழ்க்கையில் எதை வேணாலும் பிடிக்கணும், கொட்டையை மட்டும் பிடிக்க கூடாதுமா. ஆமா, முன்னைய மாதிரி ஒரு பிள்ளை விரும்பினேன். ஒரு கொட்டையை எடுத்துட்டு விட்டுருச்சு. 2 ருத்ராட்சம் போட்டிருந்தேம்மா. அதுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிச்சு. ஒரு கொட்டையை கொடுத்துட்டேன். சரி சரி. ஆமா, இப்போ ஒரு கொட்டையோட தான் இருக்கிறேன். கல்யாணம் ஆகி பிள்ளை எல்லாம் பெற்றிருக்கியா? அது என்னன்னு தெரியலம்மா. கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல அந்த பிள்ளைக்கு? உனக்கு அந்த பிள்ளை கல்யாணம் ஆயினா புள்ள குட்டில பிறக்கும்ல? இல்லம்மா. இருக்கா இல்லையா? எனக்கு மனசு ரொம்ப கல்யாணம் பண்ணிட்டேன். சரி. ஆனா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்? வரதட்சணை வாங்கிட்டு கல்யாணம் பண்ணது ரொம்ப சங்கடமா ஏன் இருக்கு. என்னாச்சு? வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ணிட்டேன். அதான் வரதட்சணை வாங்காம ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு பாக்குறேன். ஏய் என்னையா நினைச்சிட்டு இருக்க? ஆமாமா. அப்ப உனக்கு சோத்துறதே வசம் பண்ணோம். ஒரே ஒரு கல்யாணம் தான் நடந்திருக்கு. ஒரு கல்யாணம் தானே? ஆமா. சரி. அந்த கல்யாணத்துல பொண்டாட்டிய பிடிக்கல. அதனால உடனே எனக்கு பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? கல்யாணம் பண்ணிக்கவா? எனக்கும் நானும் ஒரு கல்யாணம் பண்ணேன். எனக்கும் புருஷனை பிடிக்கல. புருஷனை பிடிக்கலையா? ஆமாங்க. என்னங்க என்னடி சொல்ற? எனக்கும் புருஷனை பிடிக்கல, உங்களுக்கும் பொண்டாட்டியை பிடிக்கல. அதனால நம்ம 2 பேரும். அப்படியா? வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப பலசனோட வாழ்க்கை அப்படித்தான் போயிட்டு இருக்கு. சரி. புருஷன் பிடிக்காம பொண்டாட்டி, பொண்டாட்டி பிடிக்காம புருஷன், பிரிஞ்சு போனதை மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு கிடக்கு. நான் கொஞ்ச நாள் உங்கள்கிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டேன். எப்படி இருக்கீங்கன்னு சொல்லலாமா? எனக்கெல்லாம் நல்ல மனைவிமா. சத்தியமா சொல்றேன், இறைவன் புண்ணியத்துல நல்ல மனைவி. நான் உங்களை குறைய சொல்ல மாட்டேன். உங்களுக்கும்? நான் இல்லாம அவன் சாப்பிடவே மாட்டேன் தெரியுமா? ஏன்? நான் தானே போய் சமைக்கணும். சரி. இந்த மாதிரி பொண்டாட்டி நீ பார்த்துருக்கே முடியாது. ஆமா. காதல், உங்களை பார்த்து எனக்கு வந்த காதல் எப்படிப்பட்ட சொல்லுங்க. சொல்றீங்க கேளு. நானே யோசிச்சு பேசிட்டு இருக்கேன், வரவே மாட்டேங்குது. 20 நாள் வீட்டுல இருந்தாச்சு. Ganga